அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் அருமை தமிழ் மக்களே, உங்களுடைய அல்மா வேலாயுதம் பேசுகிறேன். அல்மா சித்த மருத்துவ குழுமத்தின் தலைவராகவும் நிறுவனராகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். அல்மா சித்த மருத்துவ நிறுவனம் பல ஆயிரக்கணக்கான கொரோனா நோயாளிகளுக்கு மருந்துகளை அளித்த ஒரு நிறுவனம், இலவசமாக அளித்த ஒரு நிறுவனம். என்னுடைய வேண்டுகோள் இது, நீங்கள் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியவைகளை சொல்லுகிறேன். சித்த மருத்துவம் கொரோனா நோயாளிகளை காப்பாற்றியது என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். சென்ற ஆண்டு முதல் அலையில் 31 சித்த மருத்துவ கோவிட் சென்டர்கள் தமிழ்நாட்டில் இருந்தது. இந்த ஆண்டு எதையுமே திறப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வதற்கு சித்த மருத்துவத்தில் மட்டும்தான் மருந்துகள் இருக்கிறது. துளசி, கற்பூரவள்ளி, ஆடாதொடை, கண்டங்கத்திரி, தூதுவளை, இந்த 5 மூலிகைகள் எளிதில் எங்கேயும் யாவருக்கும் கிடைக்கக்கூடிய மூலிகைகள். இந்த 5 மூலிகைகளை நீங்கள் கிடைக்கும் மூலிகைகளை வைத்து கஷாயம் வைத்து சாப்பிடுங்கள். 2 சிட்டிகை மஞ்சள், 2 சிட்டிகை தேன் எடுத்து கலந்து தினந்தோறும் 2 வேளை சாப்பிடுங்கள். முட்டை சாப்பிடுங்கள். முருங்கைக்கீரையை தயவு செய்து வாரம் ஒரு முறை சாப்பிட பழகிக் கொள்ளுங்கள். அனைத்து விதமான மல்டிவிட்டமின்களும் அதில் உள்ளது. கத்திரிக்காய், அவரைக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய் போன்ற காய்கறிகளை சாப்பிடுங்கள். சிறிய ரக மீன்களை சாப்பிடுங்கள். முட்டை சாப்பிடுங்கள். இவைகளெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. கருப்பு கொண்டக்கடலை மிகச்சிறந்த ஒரு உணவு. சளி பிடிக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து விடுங்கள். குழந்தைகளும் பெரியவர்களும் பச்சை தண்ணீரில் குளிக்காதீர்கள். மூச்சு பயிற்சி செய்யுங்கள். இவைகளெல்லாம் இந்த கொரோனா நோயிலிருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகள். அடுத்தது நான் சொல்லுகிறேன், நாம் இன்றைக்கு தேவையில்லாத பயத்தில் உழன்று கொண்டிருக்கிறோமோ என்று தோன்றுகிறது. அப்படி ஒரு பயமுறுத்தலை செய்து கொண்டிருக்கிறார்களோ என்று தோன்றுகிறது. பயப்பட தேவையில்லை. ஏசிம்டமேட்டிக் என்று ஒரு வகைப்பாடு இருக்கிறது கொரோனா நோயாளிகள். அந்த நோயாளிகளை சித்த மருத்துவ சிகிச்சை மையத்தில் வைத்து சிகிச்சை அளித்தால் அவர்கள் குணமாவதற்கான வாய்ப்புகள் 100% உண்டு. அதை நாம் செய்ய தவறிவிட்டோம். நேரம் கடந்து விடவில்லை. இனியாவது மாவட்டங்கள் தோறும், ஏன் தாலுகா தோறும் சித்த மருத்துவத்திற்கென்று கோவிட் சிறப்பு மருத்துவமனைகளை அமைக்க வேண்டும் என்று குரல் கொடுங்கள். சாதாரண நிலையில் உள்ள கொரோனா நோயாளிகளை அங்கே தங்க வைத்து ஆபத்து நிறைந்துள்ள அவர்களை மட்டும் மருத்துவமனைக்கு அனுப்பலாம். ஆபத்து குறைவாக இருப்பவர்களை சித்த மருத்துவமனைகளிலே வைத்து சிகிச்சை அளிக்கலாம் என்கிற நிலைப்பாடை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம். அதே போல பொதுமக்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள், அவசியமின்றி தயவு செய்து வெளியில் வராதீர்கள். நீங்களே விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளாதீர்கள். கை கழுவுவதும் முகக்கவசம் அணிவதும் மட்டுமே இதற்கான தீர்வல்ல. தனி மனித இடைவெளி மட்டுமே இதற்கான தீர்வல்ல. இதற்கான ஒரே தீர்வு தேவையில்லாமல் வெளியே வராமல் இருப்பது மட்டும்தான். அவசிய தேவை எதற்கு? மருந்து வாங்க வேண்டும், உணவுப் பொருள் வாங்க வேண்டும். இதற்கு மட்டும்தான் அவசியம். இந்த 2 தேவையை தவிர வேறு தேவையே அவசிய தேவை இல்லை. அதனால் அவசியம் இல்லாமல் எங்கும் வெளியே வராதீர்கள். கோயில்கள், மசூதிகள், அதாவது தேவாலயங்கள், பார்க்குகள், சினிமா தியேட்டர்கள், கொடைக்கானல்கள், ஊட்டிகள், ஏற்காடுகள், இவைகளெல்லாம் எங்கேயும் போகாது, அங்கேயே தான் இருக்கும். அவைகள் ஒரு காலத்திலும் எங்கேயும் போகாது, அங்கேயே தான் இருக்கும். நாம் இருக்க வேண்டும்.
நாம் இருக்க வேண்டும். நாம் இல்லை என்று சொன்னால் நாம் அங்கே போக முடியாது. முதலில் நம்மை காப்பாற்றிக் கொள்ளுவோம். நம்மை காப்பாற்றிக் கொள்ளுவோம். எந்த விதமான கேளிக்கைகளும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இன்றைக்கு வேண்டாம். நமக்கு தேவை ஒற்றுமையாக இருந்து இதை எதிர்கொள்ள வேண்டும். அரசாங்கம் என்பது மக்களால் உருவாக்கப்பட்டது. இந்த மக்கள் தான் அரசாங்கத்தை உருவாக்குகிறார்கள். அப்படி உருவாக்குகிற மக்களே நினைத்தால் இந்த கொரோனாவை ஒழித்து விடலாம். எப்படி நினைக்க வேண்டும் என்று சொன்னால், வெளியில் வராமல் வீட்டிலேயே அடைகாக்க வேண்டும். 28 தினங்கள் உங்களை எல்லோருமே தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். அவரவர்கள் வீட்டிலேயே முடங்கி கிடங்கள். பொருளாதாரம் மீண்டு வந்துவிடும். நாம் இருந்தால். நாம் இல்லை என்று சொன்னால் பொருளாதாரத்தை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். சுவரே இல்லை என்றால் என்ன செய்வீர்கள்? கூடு வேண்டும் வாழ்வதற்கு. இந்த கூடு வேண்டும். காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா என்று சொன்னானே, இந்த வெறும் காற்றடைத்த பை இருந்தால்தான் எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும். அதனால் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், திருமண நாள் கொண்டாட்டங்கள், கோவில்களுக்கு செல்வது, மசூதிகளுக்கு செல்வது அல்லது தேவாலயங்களுக்கு செல்வது, இவைகளெல்லாம் செல்வது என்பது இயல்பான ஒன்றுதான். இப்பொழுது வேண்டாம். ஒரு 2 மாதம் தள்ளி வையுங்கள். கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். அத்துணையும் 2 மாதங்களுக்கு தள்ளி வையுங்கள். நமக்காகத்தான் கடவுள் இருக்கிறார். நமக்காகத்தான் இருக்கிறார். அவர் எங்கேயும் போக மாட்டார். அவர் இங்கேதான் இருப்பார். தயவு செய்து உங்களை கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாவற்றையும் ஒத்தி வைத்துவிட்டு அமைதி காணுங்கள். நான் சொல்லக்கூடிய உணவுகள் எல்லாம் இருக்கிறது. உங்கள் வீட்டிலேயே சமைத்து சாப்பிடுங்கள். மீண்டும் மீண்டும் இந்த பர்கர் சாப்பிடுவது, பிஸா சாப்பிடுவது, தந்தூரி சாப்பிடுவது, சிக்கன் சாப்பிடுவது, பிரியாணி சாப்பிடுவது என்று ஆர்டர் செய்து சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு அமைதி காணுங்கள். வீட்டில் சமைத்து சாப்பிடுங்கள். ஒரு 28 தினங்கள் அமைதியாக உங்கள் பொழுதுகளை கழியுங்கள். கொரோனாவை விரட்டி அடிப்போம். இதுவே என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.